நினைக்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து கொண்டிருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக பயணித்து கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய பயணம் என்பது நாம் அடிக்கடி சொல்லுவது போல ஒரு இலக்கியத்திற்கான பயணம் மட்டுமல்ல, நாளைய சமூகத்தினுடைய வழிகாட்டுதல் அல்லது தடமாறி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தினை மேம்படுத்துதல் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இலக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் சமூகத்தினுடைய எளிய எளிய மக்கள், இளையோர்கள், அனைத்து தரப்பட்ட மக்களுடைய மனங்களை எதிர்நோக்குகிற ஒரு அமைப்பாக பயணிக்கிற அடிப்படையில் தான் இப்படி ஒரு உத்தியை எடுத்துக்கொண்டு இணைய வாயிலாக நாம் ஒரு தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படி இன்றைக்கு 68ஆம் நாள் நிகழ்வில் 67வது அதிகாரமான வினை திட்பம் என்கிற அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை முற்றுதல் செய்வதற்காக ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியுடைய அருமை மாணவி இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பாவண்ணா ஜெயஸ்ரீ அவர்கள் இன்றைக்கு முற்றுதல் செய்ய இருக்கிறார்கள். நல்ல அருமையாக படிக்கக்கூடிய மாணவி, எதையும் துடிப்போடு, ஏதாவது வகுப்புல சொன்னா கூட, அம்மா நீங்க வாங்கம்மா அதை செய்யுமா, நீங்க தாம்மா அதை வாசிச்சு அதை சொல்லணும் அப்படின்னா உடனடியாக வந்தது அதில் பங்கேற்று இன்றைக்கெல்லாம் வகுப்பறையில் நாம் பார்க்கிறோம், வாசிப்பதற்கு கூட மாணவர்கள் தயங்குகிற காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் வாசிப்பதோடும் அல்லாமல் அதற்கான கருத்துருவையும் அழகாக சொல்லக்கூடிய மாணவி நம்முடைய பாவண்ணா ஜெயஸ்ரீ அவர்கள். உண்மையிலே அவர்கள் அன்றைக்கு இணையத்தால் இடர்பட்ட பொழுது மறுநாள் வகுப்பறையில் வந்து, ஐயா எனக்கு மறுபடியும் வாய்ப்பு தாருங்கள், நான் சரியாக செய்கிறேன் என்று சொன்ன அந்த மாணவி இன்னைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போல உரைப்பொழிவாளர் திருப்பூர் முனைவர் அம்மா மேரி ரோஸ்லின் அவர்கள் நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்புறுவதற்காக அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே செய்த எல்லா நிகழ்வுகளிலும் நாளும் ஒரு கதை என்கிற பங்கெடுப்பிலும் கலந்து கொண்ட பேராளர் அம்மா அவர்களுடைய கல்வி தகுதியை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆராய்ச்சி படிப்பு முதற்கொண்ட சென்னை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய எம்ஃபில் பட்டப்படிப்பாக இருக்கட்டும், அடுத்ததாக முனைவர் பட்ட படிப்பாக இருக்கட்டும் என தொடர்ந்து பயணித்து நம்முடைய காட்பாடியில் இருக்கக்கூடிய கல்லூரியில தமிழ் விரிவுரையாளராக, மகாராஜா மகளிர் கல்லூரியில பெருந்துறையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் தமிழ் துறையினுடைய துறை தலைவராக 16 ஆண்டுகள் மேலாக பதிவு செய்திருக்கிறார்கள். முதுகலை தமிழ் ஆசிரியராக பிஷப் புகாரசாமி மேல்நிலைப் பள்ளியில் 14 வருடம் பணி செய்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும், அழகப்பா பல்கலைக்கழகத்திலும், பெரியார் பல்கலைக்கழகத்திலும் தன்னுடைய எம்ஃபில் பிஹெச்டி படித்த படிப்புகளை செய்திருக்கிறார்கள். 16க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நெறியாளராக இருந்திருக்கிறார். அது ஒரு கூடுதலான சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு நெறியாளர் என்பது எவ்வளவு கடினமான பணி என்பது நாம் அறிந்த செய்தியாகும். அந்த பணியை சிறப்பாக 16க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்கள் ஆய்வு பட்டத்தினுடைய நெறியாளராக பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ஆசிரியர் அவர்கள் பல்வேறு கல்லூரிகளில் அம்மா அவர்கள் பணிகள் செய்திருந்தாலும் கூட அவருடைய தரவரிசை பட்டியலை பார்க்கின்ற பொழுது, நூல் போன்ற தரவரிசை பட்டியலை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்வாக இருக்கிறது. காரணம், அவர்கள் செய்திருக்கிற அந்த பணி இருக்கிறதே அளப்பரிய பணி. குறிப்பாக நூல்கள் எல்லாம் நம்முடைய ஆய்வு கட்டுரைகளை நூலாக வெளியிடுவதை காட்டிலும் அவர்கள் தேசிய அளவில் 12க்கும் மேற்பட்ட கருத்தரங்க கட்டுரைகள், 18க்கும் மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்கங்கள், அம்மா அவர்களுக்கு தெரிந்த மொழிகள் என்று பார்த்தால் தமிழ், ஆங்கிலம், அதையும் மீறி ஹிந்தி, அம்மாவிற்கு தெரிஞ்ச தட்டச்சு, சுருக்கெழுத்து என்று பல்வேறு நிலையில் பணித்த இவர்கள் அறிவியல் தமிழ் கல்வி, அறிவியல் தமிழ் கருத்தாடல், மொழியும் இலக்கியமும் என அவர்கள் நூல்கள் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நிலை சிறப்புக்குரிய அம்மா அவர்கள் இன்றைக்கு உரைப்பொழிவால் நம்மோடு பயணித்து இருக்கிறார். ஆக 2 ஆளுமைகளையும் வரவேற்று முற்றுதல் செய்ய அருமை மாணவி எனது மாணவி ஜெயஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
வணக்கம் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. வினைத்திட்பம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. ஊரோரால் உற்றபின் ஒழுங்காமை இவ்விரண்டும் ஆரென்பர் ஆய்தவர் கோல். கடைக்கோட்க செய்தக்க தாண்மை இடைக்கோட்டின் ஏற்ற எழும்பத் தரும். சொல்லுதல் யாருக்கு எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஈரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக்கப்பெறின். உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உள்பெயர்ந்தற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்க கடிந்து செயல். துன்பம் உறவரின் செய்க துணியாற்றி இன்பம் பயக்கும் வினை. இனைத்திட்பம் எய்தி கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரே வேண்டாத உலகு. நன்றி ஐயா. நன்றிடா. உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்கடா. பாண்டியன் சந்திரகலாயா. பாண்டியன் சந்திரகலா, திரு பாண்டியன் சந்திரகலா தம்பியனுடைய அருமை மகள் இன்றைக்கு முற்றுதல் செய்திருக்கிறார்கள். அவருக்கும் அவர் கல்லூரியுடைய முதல்வர், துறையினுடைய தலைவர், ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணது, உதவி பண்ணது யாரு? தம்பியா? ஆமாய்யா. அவர் பேர் சொல்லுங்க. ரூபன்யா. என்ன படிக்கிறாரு? 12th. ஓகே, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ரூபனுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்தை சொல்லி அவர் நல்ல மதிப்பெண் பெற்று உயர் கல்வியை பெறுவதற்கு இந்த மன்றம் வாழ்த்துகிறது. மிக்க நன்றி. உரைப்பொழிவு தருமாறு நம்முடைய பேராசிரியர், நல்லாசிரியர், வணக்கத்திற்குரிய அம்மா முனைவர் மேரி ரோஸ்லின் அவர்களை மகிழ்வோடு அழைக்கின்றோம். வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படித்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு தமிழ் இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய முனைவர் கருமுருகன் அவர்களுக்கும், மற்றும் மேலாள் பொதுச் செயலாளர்களுக்கும், மற்றும் இங்கு கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நான் உள்ளே போகிறேன். திருவள்ளுவரின் வினை திருப்பத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அறநெறியை உலகுக்கு இந்த வள்ளுவரின் பெருமை போற்றுவதற்குரியது. உலக பொதுமறையாக போற்றப்படும் திருக்குறளை ஒரு கொடையாக உலகுக்கு அளித்த பெருமை வள்ளுவரையே சாரும். திருக்குறளை அறம், பொருள், இன்பம் என முப்பாலாக பிரித்து சொல்கிறார். அறம் என்பது இம்மை, மறுமை, வீடு பேறு ஆகிய மூன்றிற்கும் காரணமாவது. எனவே அறத்திற்கு முதலிடம் கொடுத்தார். பொருள் இம்மை மறுமைக்கு காரணமாவது. எனவே பொருளுக்கு 2வது இடம் அமைத்தார். இன்பம் இம்மைக்கு மட்டும் காரணமாக, எனவே இன்பத்திற்கு 3வது இடம் அமைத்தார். பெரும்பகுதியை பால் என்றும் பிறகு இயல் என்றும் அதிகாரம் என்றும் பிரிக்கிறார். அறம் 38 அதிகாரம், பொருள் 70 அதிகாரம், இன்பத்துப்பால் காமத்துப்பால் 25 அதிகாரம் என்று பகுத்து எடுத்துரைக்கிறார். பொருட்பாலில் 3 இயல்கள் உள்ளது. அரசியல் 25 அதிகாரம், அங்கவியல் 32 அதிகாரம், ஒளிபியல் 13 அதிகாரம் என பிரித்து எடுத்துரைக்கிறார். அறமும் பொருளும் இன்பத்தை பெறவே. பொருள் இருப்பின் அறத்தை செய்ய இயலும், இன்பத்தை துய்க்க இயலும். எனவே பொருளை நடுவில் வைத்தார். நாம் இன்று பார்க்க போவது பொருட்பால். இயல் அங்கவியல் அதிகாரம் 67 வினைத்திற்பம். பொருள் செய்கின்ற வினைகள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். முதலில் சொல்வன்மை, வினை தூய்மை, வினைத்திற்பம் என நிரல்பட அமைத்திருக்கிறார். அதனால்தான் வள்ளுவர் அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால் அவை. பிறர் அழும்படியாக செய்து பெற்றுக்கொண்ட செல்வம் எல்லாம் நாம் அழும்படியாக அகன்று போகும். நல்ல வழியில் வந்தவற்றை இழந்தாலும் பின்னர் பயன் தரும். வினை தூய்மை இல்லாத பொருள் நம்மை விட்டு போய்விடும் என்று வினை தூய்மையை சொல்லிவிட்டு பிறகு வினைத்திற்பம் அதிகாரத்தை எடுத்திருக்கிறார். வினைத்திற்பம் அதிகார எண் 67, குறள் எண் 661. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற. இல்ல பரிமேல் உரையைதான் நம்ம பார்க்கிறோம். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். வினை செய்தற்கண் திண்மை என்று சொல்லப்படுவது அதனை முடித்தார்க்கு உரியவனுடைய மனத்தினது திண்மை. மற்ற எல்லாம் பிற. அஃது ஒளிந்தன எல்லாம் அதற்கு திண்மை என்று சொல்லப்படாது. ஒளிந்தன என்று சொல்லக்கூடியது என்னவென்றால் படை, அரண், நட்பு முதலியவற்றுடைய திண்மைகள். அவை யாவும் அதற்கு வேண்டும், இனமாக இருக்கின்றது. எனவே மற்ற என்றும்
வேண்டினும் அஃது இல்வழி, அஃது இல்லாமல் எந்த பயனும் ஏற்படாது என்பதற்காக பிற என்றும் கூறுகிறார். ஒரு தொழிலின் திற்பம் என்று சொல்லப்படுவது ஒருவனுடைய மனத்தின் திற்பமே. மனதினுடைய உறுதியாகும். மற்றவையெல்லாம் வேறானவை. மற்றவையெல்லாம் இருந்தும் ஒருவரது மனதில் உறுதி மட்டும் இல்லாவிட்டால் அவரது செயலிலும் உறுதி இருக்காது. ஒரு செயலை இடைவிடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி ஒருவனுடைய மன உறுதியே, மற்றவையெல்லாம் உறுதி எனப்பட மாட்டாது. தூய வினைகள் செய்யறவனுக்கு வினைத்திற்பம் வேண்டும். மனத்தின்மைதான் ஒருவரது வினைத்திற்பம். மனம்தான் அஸ்திவாரம். மனதில் உறுதி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அஸ்திவாரம் இல்லாத வீட்டுக்கு சமம். இப்ப தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் இந்த நாள்தோறும் அது அதிகாரம் அப்படிங்கிற முற்றோல் செய்வதாகட்டும், உரையாளர்கள் அழைத்து இந்த திருக்குறளுடைய விளக்கவரை சொல்வதாகட்டும், இதெல்லாம் கூட ஒரு மனத்திற்பம் தான். இந்த மனத்திற்பத்தின் மூலம் தான் இந்த செயலை நம்ம செய்ய முடியும், இல்லைன்னா நிச்சயமாக செய்ய முடியாது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு வயல்ல அறுவடை செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க அறுவடை செய்யறதுக்காக ஆட்கள் வராங்க. அப்ப அந்த வயல்ல கூடு கட்டி இருக்கக்கூடிய சிட்டுக்குருவி தன்னுடைய தாய்க்குருவிட்டு சொல்லுது, இன்னைக்கு அறுவடை செய்யறதுக்காக ஆட்கள் வராங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு அறுவடை செய்யறதுக்கு உறவினர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு தாய்க்குருவி சொல்லுது, சரி பரவாயில்ல, ஆபத்து இல்லை, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருது. அடுத்த நாளும் குட்டிக்குருவி தாய்க்குருவி சொல்லுச்சு, இன்னைக்கு வந்திருந்தாங்க, இன்னைக்கு தன்னுடைய மகன் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் சரி பரவாயில்ல, பாத்துக்கலாம், எந்த ஆபத்தும் இல்லை, இங்கேயே இருக்கலாம்னு சொல்லுது. அப்புறம் அடுத்த நாள் காலையில வந்தனையும் அந்த குட்டிக்குருவி தாய்க்குருவிட்டு சொல்லுது, இன்னைக்கும் இந்த வயலுக்குரியவர் வந்தாரு, சொந்தக்காரர், வயல அறுவடை செய்தா சொன்னாங்க, இன்னைக்கு தான் வருவதா சொன்னாங்க அப்படின்னு. உடனே அந்த தாய்க்குருவி சொல்லுது, அப்ப நிச்சயமா நான் ஒரு வேற இடத்துக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா அவர் தான் வருவதா சொல்லியிருக்காரு, அதனால கண்டிப்பா அந்த செயல் அந்த வினை முடியும் சொல்லிட்டு அந்த தாய்க்குருவி வேற இடத்துக்கு அந்த சின்ன குட்டிக்குருவிலாம் கூட்டிட்டு பறந்து போகுது. இத ஒரு பழமொழியாகவும் சொல்றாங்க. ஆள் போகிறது அதமம், மகன் போறது மத்தியமம், தான் போகிறது உத்தமம். இந்த பழமொழி எங்க வீட்டுல எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆள் போறது அப்படிங்கிறது எப்ப வேணா போவான், கடைசியில போவான். மகன் போறது நடுவுல போவான், தான் போறதா மேலானது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு. அப்போ ஒரு தொழில் திட்டம் அந்த செயலை செய்வதற்கேற்ற உறுதி அப்படிங்கிறது உன்னுடைய மன வலிமைதான். பிற வலிமைகள் எல்லாம் வலிமைகள் ஆகாது. மன உறுதிதான் ஒரு வினையினுடைய வெற்றிக்கு காரணம் என்று குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த குறள் பாக்குறோம். குறள் 662. ஊரொரால் உற்றபின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் போல். இதுல இந்த உரையில பார்க்கும்போது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதியோடு ஆராய்ந்த அமைச்சர்களது துணிவு சொல்றாங்க. ஆய்ந்தவர் போல் சொல்லும்போது, ஊரொரால் உற்றபின் ஒழுகாமை இவ்விரண்டன் ஆரென்பர், பழுதுபடும் வினைகளை செய்யாமையும் செய்யும் வினை தெய்வத்தால் பழுதுபட்ட வழி அதற்கு தளராமையும் ஆகிய இவ்விரண்டின் வழி என்பர் நூலர். தேவர்களுக்கு குரு வியாழன், அசுரர்களுக்கு குரு வெள்ளி. இவர்கள் துணிவை கூறி பின் நீதி நூலார் கூறி இவற்றையும் கூறியதால் இங்கு வினை தூய்மையும் ஆசிரியர் சொல்லிட்டு போற. ஊரு அப்படின்னா அது இடையூறு, அது முதலில் வருவது. அதனால ஊர் என்பதை முதலில் கூறி உற்றபின் என்பதை கூறி 2 என்று பொருள் உரைக்கிறார். பழுதுவிடும் செயல்களை செய்யாது இருப்பது, பழுதுபட்டாலும் மனம் தளராமல் இருப்பது, இவ்விரண்டும் நீதி நூல் பல ஆராய்தலுடைய கோட்பாடு என்று கூறுவது. இடையூறு வருவதற்கு முன் நீங்குதல், வந்த பின் தளராமை ஆகிய இரண்டின் எது வழியை பின்பற்றுதலே வினைத்திற்கும் பற்றி ஆராய்தலுடைய கொள்கையாகும். அடுத்த குறள் பார்க்கிறோம். குறள் 663. கடைக்கொற்க செய்தக்க ஆண்மை இடைக்கொற்கின் எற்றா விழுமம்தல். கடைக்கொற்க செய்தக்க ஆண்மை, செய்தக்கதாண்மை, செய்யப்படும் வினையை முடிவின் கண் புலப்படும் வகை முன்னெல்லாம் மறைத்து செய்வது திற்பமாவது. இடைக்கொற்கின் எற்றா விழுமம்தல்.
அங்கனமின்றி இடையே புலப்படுமாயின் அந்த புலப்பாடு செய்வானுக்கு நீங்காத இடம்பியத்தன். இதுல என்ன சொல்றாங்கன்னா 5 அங்கங்கள். அங்கங்கள் 5 எண்ணியவாறு பிறர் அறியாமலும். இந்த அங்கங்கள் 5 அப்படிங்கிறதுக்கு அஹ் வேற ஒரு பொருள் இருக்கலாம். நான் நினைச்சுக்கிட்டேன் என் உடலுடைய உறுப்புகள் நினைச்சு. உடலுடைய உறுப்புகள் மொத்தம் 5. அந்த உறுப்புகள் 5 தான் முக்கியம்னு நினைச்சுட்டேன். 78 உறுப்புகள் இருந்தாலும் 5 உறுப்புகள் தான் முக்கியம். ஆனா இதுக்கு வேற பொருள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை சான்றோர்கள் பின்னோட்டம் அளிக்கும் போது ஒரு மறு படிமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அங்கங்கள் 5 எண்ணியவாறு பிறர் அறியாமலும் தான் அறிந்ததும் தன் இங்கிதம் வடிவு செயல் சொற்களான் உயிர் தொடராமலும் அடக்கி செய்தல். இத்திற்பம் ஆண் தன்மையால் வருதலின் ஆண்மை எனப்பட்டது. இதனை நாம் ஆழம் தன்மை என்று கூட வைத்துக் கொள்ளும். எற்றா விழுமங்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகைவருக்கு முன்பே தெரிந்து விட்டால் அந்த வினையை விளக்குது, பிறகு அந்த வினை செய்வாரை விளக்குதல் என்பதாகும். பிழை விடாமல் திட்டப்பட வேண்டும், அதிராமல் காய் நகர்த்த வேண்டும், ரகசியம் காக்க வேண்டும். இது நம்ம செஸ் விளையாட்டுலயும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மெதுவா காய் நகர்த்துவாங்க. அதே போல ஒரு போர் செய்யக்கூடிய அரசன் அந்த அந்த போருக்கான வகுத்த நெறிமுறைகளை பகைவர்கள் அறியாவண்ணம் காப்பதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது முழுவதுமே அரசர்கள் அமைச்சர்கள் பற்றியதாக இருக்கு. அதனால அந்த போருக்கான நெறிமுறை தான் இங்க வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும்படியாக செய்யும் தகுதிய ஆண்மையாகும். இடையிலே வெளிப்படுத்தினால் அந்த செயலை செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தித்தர். செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலை வெளிப்படுத்தாமல் இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும். இடையிலே வெளியே தெரிந்துவிட்டால் அச்செயலை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இடையூறு ஏற்படும். ஒருவன் செய்யும் செயல் முடிவில் வெளிப்படுமாறு செய்வதே ஆண்மையாகும், ஆளுமையாகும். இடையில் வெளிப்படுமானால் அது அவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும். இது அதுக்கு அடுத்த குறள் பாக்குறோம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யும். என்ன சொல்றாங்கன்னா, பரிமேலழகுரியர் சொல்லுதல் யாருக்கும் எளிய, யாம் இந்த வினையை இவ்வாற்றால் செய்தோம் என நிரல்பட சொல்லுதல் யாருக்கும் எளிய. சொல்லிய வண்ணம் செயல் அறியவாம், அதனை அவ்வாற்றாலே செய்தல் அறியவாம். ஒரு செயலை இவ்வாறெல்லாம் செய்யலாம் என வரிசைப்படுத்தி கூறுவது எளிது, அதை நடைமுறைப்படுத்துவதுதான் கடினமானது. சொல்வது என்பது எல்லோருக்கும் எளிதானது, சொல்லியவற்றை செய்து முடிப்பதுதான் கடினம். அறிவரை கூறுவது எளிது, அதை நாம் பின்பற்றுவதுதான் கடினம். தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கிற மாதிரி கொடுப்பது எளிது, அதை நிறைவேற்றுவதுதான் கடினம். இது நம்ம ஒரு புதுக்கவிதையினுடைய வரிகளை கூட இங்க சொல்லலாம். வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக அப்படிங்கிற அப்துல் ரஹ்மானுடைய கவிதை இங்க சொல்லலாம். அது என்னதான் திட்டங்கள் தீட்டினாலும் அது நாட்டு நலனுக்கு பயன்படாமல் போய்விடுவது என்பதாகும். கட்டப்படுகின்ற பாலங்கள் எல்லாம் கட்டி முடிப்பதற்கு முன்பே இடிந்து விடுகின்ற அபாயங்கள் எவ்வளவு கொடுமையானது. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்வது எல்லோருக்கும் எளிதாகும், சொல்லியபடியே செய்து முடித்தல் அரியனவே ஆகும் என்று இந்த குறளுக்கு பொருளுரைக்கிறார். குறள் எண் 665. வீரெய்து மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊரெய்து உள்ளப்படும். வீறு எய்தி மாண்டார் வினைத்திற்பம் எண்ணத்தால் சிறப்பெய்தி பிற இலக்கணங்களாலும் மாட்சிமைப்பட்ட அமைச்சரது வினைத்திற்பம் வேந்தன் கண் ஊறு எய்தி உள்ளப்படும். வேந்தன் கண்ணே ஊறுதலை எய்தினால் எல்லாராலும் நன்கு மதிக்கப்படும். வேந்தன் கண் ஊறு எய்தல் அப்படின்னா அந்த வேந்தனுக்காக போரிட்டு அந்த வினையினால் அவனுக்கு ஏற்படுகின்ற செல்வமும் புகழும் அவன் கண் ஆதல் எய்தலான் என்று தெரிந்து சொல்கிறார். உள்ளல் அப்படின்னா அந்த அவனுடைய மதிப்பினால அவன் என்ன செய்யறான், அவன் மறைந்தாலும் மறையாமல் இருக்கின்றான். அதனால அவனுடைய சிறப்பு இங்க கூறப்பட்டு சொல்றாங்க. இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, செயல்திறனால் பெருமை பெற்று எந்தனுடைய வினைத்திற்பம் நாட்டை ஆளும் அரசனிடம் எட்டி மதிக்கப்பட்டு விளங்கப்படும் சொல்லலாம். இது மன உறுதி கொண்டவருடைய தொழிற்திறம் வேந்தன் மனதிலும் சென்று பதிவதனால் பலராலும் மதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாட்டிற்காக பெரு வீரம் காட்டி இறந்தோரை மக்கள் மறவாது வழங்குறாங்க. இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இறந்தோர் நினைவாக கல்லெடுத்து வணங்கும் வழக்கத்தை நம் முன்னோர்கள் போற்றி வந்துள்ள நம்ம பல சான்றுகள் நம்மிடையே உள்ளன. இது நம்ம நடுகர்கள் சொல்றோம்.
வீரக்கற்கள் என்று கூட சொல்றாங்க. தொல்காப்பியர் வந்து காட்சி, கால்கோள், நீர்ப்படை, நடுதல், சீர்தரு சிறப்பின் பெரும்படை வாழ்தல் என்று குறிப்பிடுகிறார். இறந்தப்பட்ட வீரன் உருவத்தை அவன் செய்த வீர தீர செயலை காட்டும் சிற்பமாக செதுக்கி அவனது பெயரையும் சிறப்பையும் கல்லெழுத்துக்களில் பொறித்து வைப்பர். தருமபுரி மாவட்டத்தில் இருளப்பட்டு என்ற இடத்தில் கிடைத்த நடுகற்களே முதல் சிற்ப வகை நடுகற்களாகும். நடுகளுக்கு பிழி சுட்டி வணங்கும் போது கல்லும் படைத்து வழங்கினர் என புறநானூறு கூறுகிறது. யானை போரில் இறந்த வீரருக்கும் யானையை கவர்தல் மேற்கவோ ஏற்படும் போரில் பங்கு பெற்று பகைவருடன் போரில் வீரமரணம் அடைந்தோருக்காக நடுகள் நாட்டி வழிபாடு செய்தனர். இதன் தொடர்ச்சியாகவே இளங்கோவடிகளும் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் கண்ணகிக்கு நடுகள் எடுத்து கோயில் அமைத்தது என்பது இதனுடைய தொடர்ச்சியாகும். அதனால் இந்த செயல்திறனால் பெருமை பெற்று எந்தனுடைய வினைத்திற்பமே நாட்டை ஆளும் அரசனுடைய இடத்தில் எட்டி மதிக்கப்படும் என்று விளங்குகிறது. மன உறுதி கொண்டவருடைய தொழிற்திறம் வேந்தன் மனதிலும் சென்று பதிவந்தால் பலராலும் நன்கு மதிக்கப்படும் என்று இந்த குறளுக்கான உரையை கூறுகிறார். குறள் எண் 666. எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறும். இந்த திருக்குறள் மிக அருமையான திருக்குறள். எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் தாம் எய்த எண்ணிய பொருள்கள் அனைத்தும் அந்த எண்ணியவாறே எய்துவர். எண்ணியார் திண்ணியராக பெறும். எண்ணியவர் அவற்றுக்கு வாயிலாகிய வினைக்கண் திண்மை உடையவராக பெறின் எளிதின் எய்துவ என்பார். எண்ணியாக எய்துவ என்றார். முதலில் சிறப்பை கூறி பிறகு பயனை எடுத்துரைக்கிறார். நினைப்பவர்கள் உறுதியாக இருந்தால் நினைத்ததை அடைவார். எண்ணம் என்பது என்னென்றால் நினைப்பினுடைய உறுதி. எண்ணியவர் எண்ணியபடியே செயலாற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடையலாம். இது நம்முடைய தனிவாழ்வுக்கும் பொருந்தும். மாணவர்கள் தேர்வு எழுதும் போது இது நான் அடிக்கடி இந்த திருக்குறள் எழுதி வச்சுக்கணும்னு சொல்வேன். நம்ம எழுதி வச்சுட்டு இதை இந்த மதிப்பெண் பெறுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மதிப்பெண் பெற முடியும். அதை பார்க்கும் போது அது மனதிலே ஒரு உறுதி உண்டாகும் என்று அடிக்கடி சொல்வது வழக்கம். எண்ணியதை செயல்படுத்தல் உறுதியுடையவராக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள். இதுல எண்ணத்தில் என்ன இருக்கணும்? எண்ணத்தில் உறுதி இருக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளதாக இருக்க வேண்டும். விடாமுயற்சி இருக்க வேண்டும். பொருள், கருவி, வினை, இடம் தேர்ந்து செய்ய வேண்டும். இவற்றை கடைபிடித்தால் வெற்றி அடையலாம் என்கிறார் திருவள்ளுவர். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னு 466 திருக்குறளையும் சொல்லியிருக்காரு. எண்ணி துணிக கருமம் துணிதவின் எண்ணுவம் என்பது இலக்கு என்று சொல்லியிருக்காரு. வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எது நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு நடக்காது, இங்கு என்ன நடக்காது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காது என்று ஒரு பாடலையும் நாம் இதற்கு சான்றாக சொல்லலாம். எண்ணியவர்கள் மன வலிமை உடையவராக இருந்தால் நினைத்த பொருட்கள் எல்லாவற்றையும் எண்ணியவாறே எண்ணியபடியே அடைவார்கள். அடுத்த குறள் எண் 667. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இதுக்கு நம்ம பரிமளர்கள் உரையில பார்க்கும்போது உருளா நின்ற பெரிய தேர்க்கு அச்சின்கண் ஆணி போல வினைக்கண் திண்ணியார் உடைத்து உலகம். உருவு கண்டு அப்படி சொல்றாரு. உருவு கண்டு எல்லாமே வேண்டும். அதனால உருவத்தை பார்த்து அவரை வடிவில் சிறுமை நோக்கி இகழ்தலை ஒழிக. சிறுமை எல்லாமே வேண்டும் என்பதாலும் ஓமையானும் பெறலாம். அச்சு அப்படிங்கிறது என்ன பொருள் சொல்றாங்கன்னா உருள் கொத்த மரம். ஆணி அப்படிங்கிறது உருள் சுழலாது அதன் கடைக்கன் செருகுவது அறிந்து கொள்க என்பதால் கூறப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னா ரதத்துல ஒரு தேர் சக்கரம். அந்த தேர்ல அந்த ரதத்துல சக்கரம் இருக்கும். ஓடுகின்ற தேர் செய்யறவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த அச்சு வைக்கிறையே ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. சக்கரத்தை சேர்த்து வைக்கிற மரம் உருள் கோத்த மரம் தான் அச்சு. சக்கரம் அச்சை விட்டு வெளியே வராம இருப்பதற்கு ஒரு சின்ன ஆணி தாங்கி பிடிக்கும். அந்த ஆணி என்ன செய்யணும், அந்த உருள் சொல்லாது இருக்க அதன் கடைக்கன் செருவதுதான் அந்த ஆணி. அதனால அந்த உருளும் பெரிய தேருக்கு அச்சிலிருந்து தாங்கும் சிறிய
ஆணி போன்ற உலகில் உள்ளனர். அவருடைய உருவின் சிறுமியை கண்டு இகழக்கூடாதுன்னு சொல்றாங்க பல உரைக்காரர்கள். உருவத்தால் சிறியவர்கள் என்பதற்காக யாரையும் கேலி செய்து அலட்சியப்படுத்தக் கூடாது. பெரிய தேர் ஓடுவதற்கு காரணமான அச்சாணி உருவத்தால் சிறியதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு நாம் உதாரணமா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சொல்லலாம். அவர் நம்முடைய நாட்டுடைய 2வது பிரதம மந்திரி. அவர் திட்டங்களை உருவத்தால் சிறியவரால் திட்டங்களை செயல்படுத்தி மிக சிறிய ஒரு சான்றாண்மையுடையவராக திகழ்ந்தவர், செயல் வீரர். அவர் ரயில்வே மந்திரியாக இருந்த போது 1956 மெஹபூப் நகர் ரயில் விபத்தில் 112 பேர் இறந்தாங்க. அப்ப தன்னுடைய பதவி விலக முன் வர்றார். அந்த பதவி விலகலை அவங்க ஏற்றுக்கல, நேரு அவர்கள் ஏற்றுக்கல. பிறகு மறுபடியும் அரியலூர்ல 114 பேர் இறந்து போறாங்க ரயில் விபத்துல. அப்ப அந்த ரயில் விபத்துல இறந்ததுக்கு தான் தான் காரணம் என்று ஒரு தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை அவர் துறக்கிறார். அப்ப அப்படி ஒரு திட்பம் உடையவராக விளங்குறாருன்னு நம்ம சொல்லலாம். உருவம் சிறியது என்று தீது செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம பல இடங்கள்ல பாக்குறோம். இது கம்பராமாயணத்திலும் யார் சொல்றாங்க, ராமன் சுக்கிரன் கூறிய அறிவுரையில சொல்றாரு. குறியதாம் மேனியுடைய கூடியனால் நான் பெருந்துயரில் வீழ்ந்தேன்னு சொல்றாரு. பூனையினுடைய உருவம் குறிய நான் மண்ணுருடையனால அந்த பூனையினுடைய கூணுடம்புல நான் மண்ணுருடைய உடைத்தேன். அது பெரியதாக எனக்கு வாழ்க்கையில பெருந்துயரில் என்னை கொண்டு வீழ்த்தியது என்று சுக்கிரவனுக்கு யாருக்கும் ஒருவர் சிறியவர்கள் என்று தீது செய்யக்கூடாது என்று ஒரு அறிவுரையை கூறுகிறார். இவர் அந்த உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பிறந்திருக்க அச்சாணி எவ்வளவு முக்கியம், அது போல் உருவத்தில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய செயல்கள் மிகவும் அரிது என்று இந்த திருக்குறளை இங்கே விளங்க வைக்கிறார். குறள் எண் 668. கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கழிந்து செயல். கலங்காது கண்ட வினைக்கண் மனம் தெளிந்து செய்வதாக துணிந்த வினையின்கண் துளங்காது தூக்கம் கழிந்து செயல். எந்த அசைதலும் இல்லாமல் காலம் நீட்டித்தலை ஒழித்து செய்ய. காலம் நீட்டிப்பது என்பது செயலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு தரக்கூடிய செயல். காலம் நீட்டித்தாலே அந்த செயலுடைய வெற்றியை தீர்மானிக்க முடியாது. செய்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்ன, பல காலம் ஆராய்ந்து ஓர்ந்த வினையை சொல்றார். கலங்காது கண்ட வினை அப்படின்னு சொல்றார். கலங்காது பலகாரம் ஆராய்ந்து செய்ய வேண்டும் சொல்றாங்க. துளங்காமை அப்படின்னா இழுத்தடிக்காமல் திட்டத்தை திட்டத்தை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் சொல்றார். மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்த ஏற்ற தொழிலை சோர்வடையாமல் காலம் தாழ்ச்சி அடையாமல் செய்து முடிக்க வேண்டும். மனக்குழப்பமின்றி தெளிவாக முடிவு செய்யப்பட்ட ஒரு செயலை தளர்ச்சியும் தாமதும் இடையே ஏற்படாமல் விரைந்து நிறைவேற்ற வேண்டும். செயலில் உறுதிப்பாடு கொண்டு தள்ளி போடாமல் செய்தல் வேண்டும். மனமும் புத்தியும் கலங்காமல் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த குறளுடைய விளக்கமாக அமைகிறது. குறள் எண் 669. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் உறவரினும் முதற்கண் முயற்சி நம்ம உடம்புனால ஏற்படுகின்ற நமக்கு வரக்கூடிய துன்பம் மிக வரினும் இன்பம் பயக்கும் வினை துணிவாற்றி செய்ய. அதை நோக்கி தளராது முடிவின் கண் இன்பம் பயக்கும் வினையை திட்டமுடையவராக செய்ய. துணிவு அப்படிங்கிறது கலங்காமை, துணிவாற்றி செய்ய, கலங்காமல் வினை செய்து முடித்தலை கூறுகிறார். முடிவில் இன்பம் கொடுக்கும் தொழிலை செய்யும் போது துன்பம் மிகுதியாக வந்தாலும் துணிவோடு செய்து முடிக்க வேண்டும். ஆரம்பத்தில் துன்பம் மிகுதியாக வந்தாலும் அதற்காக மனத்தளர்ச்சி கொள்ளாமல் முடிவில் உண்டாகும் இன்பத்தை எண்ணி அதனை செய்து முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் இந்த குறளுக்கு கூறுகிறார். குறள் எண் 670. எனை திருப்பம் எய்திய கண்ணும் வினை திருப்பம் வேண்டாது உலகம். வினை திருப்பம் வேண்டாரை, இதுக்கு பரிமள குறை சொல்லும். வினை திருப்பம் வேண்டாரை என்று சொல்லும் போது வினை திருப்பம் இது நமக்கு சிறந்தது என்று கொல்ல அமைச்சரை. எனை திருப்பம் எய்திய கண்ணும் பொழிந்த திட்டங்கள் எல்லாம் உடையவராய் எடுத்தும் வேண்டாதுலகு நன்கு
உயர்ந்தோர். மனத்தின்கண் திட்டம் இல்லாதவர்கள், மனதில் எந்த திட்டம் இல்லாதவர்களுக்கு அவர்களிடம் எத்தகைய திட்டம் இருந்தாலும், அவரிடம் படை இருந்தாலும், அரண் இருந்தாலும், நட்பு இருந்தாலும், முதலியவற்றின் திட்பங்கள் எல்லாம் இருந்தாலும் வினை முடியாது. ஆகவே அவையெல்லாம் கெடும் என்பது பற்றி உலகு வேண்டாது என்கிறார். இதனால் வினை திருப்பம் இல்லாதனுடைய இழிவை சொல்கிறார். வேறு எத்தகைய உறுதியுடையவாக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது. எவ்வளவுதான் வலிமையுடையவராக இருப்பினும் அவர் மேற்கொள்ளும் செயலில் உறுதி இல்லாதவர் இருந்தால் அவரை உலகம் மதிக்காது. செயலில் உறுதி என்பதுதான் வினைத்திருப்பம். அந்த வினைத்திருப்பம் எதிலிருந்து கிட்டும் என்றால் மனத்திருப்பத்தால் கிட்டும் என்று கூட்டி அந்த முதல் திருக்குறளையும் இறுதி திருக்குறளையும் நாம் இங்கு கூட்டி கொள்ளலாம். இந்த வினைத்திருப்பனுடைய சாரம் என்னவென்றால் செயல் உறுதி என்பது மன உறுதிதான் ஆகும். இடையூறு வராமல் காக்க வேண்டும், அதை நீக்க வேண்டும். அப்படி வந்துவிட்டால் அதை தளராமல் ஆராய்ந்து வினை செய்தல் வேண்டும். ஒரு செயலின் பயன் முடிவில் வெளிப்பட வேண்டும். இடையில் வெளிப்படுமாயின் துன்பம் தரும் என்றும், சொல்லுதல் எளியது செய்தல் அரியதாகும் என்றும் கூறுகிறார். மன உறுதி கொண்டாரது செயல்திறம் வேந்தனாலும் மதிக்கப்படும் என்றும், ஒரு காரியம் செய்ய எண்ணியவர் வலிமையுடையவராக இருந்தால் நினைத்த பொருளை எண்ணியவாறே அடைவார் என்றும், பெரிய தேர்க்கு அச்சாணி நின்று தாங்குவதை போன்று சிறிய உருவமுடையோர் மிகச்சிறந்த செயலை செய்யக்கூடியவராய் இருப்பார். எனவே உருவு கண்டு எல்லாமே வேண்டும் எடுத்து கூறுகிறார். ஒருவர் மனம் கலங்காமல் காலம் தாழ்த்தாமல் ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டும். துன்பம் வந்தாலும் இறுதியில் இன்பம் தரும் செயலை மனத்தளர்ச்சி இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும். செயலில் உறுதி இல்லாதவரை வேறு எத்தகைய உறுதி இருந்தாலும் உலகம் மதிக்காது என்று கூறி வினைத்திருப்பத்தினுடைய அந்த எல்லா பொருளையும் திருவள்ளுவர் தன்னுடைய அழகிய குரலில் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒருங்கிணைப்பாளர்கள் வெளியில் சென்றுள்ளதால் அந்த இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்துள்ளார்கள். அதன்படி இன்று பின்னோட்டம் தருபவர்கள் கையை உயர்த்தவும். அதற்கு முன்னால் இன்று முற்றோதல் செய்த மாணவி மிக அருமையாக முற்றோதல் செய்தார். கல்லூரி மாணவர்கள் நம்ம கலை இலக்கிய பெருமாற்றத்திற்கு முற்றோதல் செய்தல் என்பது மகிழ்வான பெருமையான ஒரு விஷயம். அந்த வகையில் கலை இலக்கிய மன்ற சார்பில் மாணவிக்கு பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் அம்மா அவர்களது பின்னோட்டத்தை கேட்டு பழக்கப்பட்டவள். மிக அழகாக எல்லாத்துக்குமே அவங்க ஒவ்வொரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் அந்தந்த குரலுக்கு குறிச்சு வச்சிருக்கேன். அம்மாவோட உச்சரிப்பு அருமை. அவங்க இவ்வளோ பட்டங்கள் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ 17 பேரை கைட் பண்ணியிருக்காங்க. அம்மாவோட அந்த புகைப்படத்தை நான் பார்க்கும்போது அப்படியே பெண்மை கம்பீரமா உட்கார்ந்துருக்கு. ஒரு பெண்மை கம்பீரமாக அமர்ந்துள்ளது. அப்ப அதுதான் எனக்கு அடிக்கடி மனசுல தோணும். அந்த போட்டோ, அந்த படத்தை நீங்க பாருங்களேன். எல்லாரும் பெண்கள்னா ஒரு நளினம், ஒரு பெண்மை தெரியும். ஆனா இவங்கள்ட்ட அந்த கம்பீரம் தெரியும். அம்மாவை பத்தி சொல்லவே வேண்டாம். இன்றைய விளக்கங்கள் எல்லாமே அருமை. அதுல நமக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் வருவதற்கு இல்லை. அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து வினைத்திற்பத்துக்கு அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க. அந்த வினைத்திற்பத்துக்கு இன்னைக்கு பொருத்தமா என்னோட தோழி ஒரு பதிவு போட்டிருந்தா. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை பத்திய ஒரு பதிவு அது. அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முதல் குறளுக்கும் 6வது குறளுக்கும் பொருத்தமானவர். அவரு அந்த தலைப்பே என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஜெயசீலன் ஜெயித்த கதை. இதான் அந்த கட்டுரைக்கு தலைப்பு கொடுத்துட்டு, நான் எப்படி ஐஏஎஸ் ஆனேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை படிக்கும் போது இந்த 2 குறளுக்கும் பொருத்தமானவராக ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க இன்னைக்குதான் அந்த பதிவு போட்டா நானும் படிச்சேன். அவருக்கு ஏத்த மாதிரி இந்த அதிகாரம் வந்திருந்தது. ஏன்னா அவங்க எப்ப அந்த முடிவு எடுத்தாங்கன்னா, 10ஆம் வகுப்பு படிக்கும்போது ஐஏஎஸ் அதிகாரியா ஆகணும்னு ஒரு ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க கிராமத்துல குடிநீர் பிரச்சனைக்காக
சப் கலெக்டர்ன்றவர் அவங்க அதிகாரிகள் வந்து அந்த பிரச்சனையை கையாண்ட விதத்தை பார்க்கும்போது தானும் ஒரு அதிகாரியாக வர வேண்டும் என்று 10ஆம் வகுப்பு படிக்கும்போது போட்ட விதை குரூப் 2 அதுலயும் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. ஆனாலும் அந்த வேலையிலையும் இருப்பு கொள்ளாமல் தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா ஆக வேண்டும் என்ற நினைப்பில் கடுமையாக உழைத்து தான் நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. இன்றைய வினைத்திற்பத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களே முத்தாய்ப்பான ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். அம்மா அவர்களின் உரை ஒரு பக்கம் பெருமையும் மகிழ்ச்சியும் கொடுத்தாலும் அதற்கு ஈடாக நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இன்றைக்கு இந்த தலைப்புக்கு நாயகனாக விளங்கியுள்ளார். அடுத்து இன்று பின்னோட்டம் வழங்குபவர்கள் என் அருமை தோழி ரேவதி அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் நினைக்கிறேன். ரேவதி. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முற்றுதல் செய்த மாணவி ப ஜெயஸ்ரீ மிகவும் பல இன்னல்களுக்கு இடையில் வினைத்திற்பம் மன உறுதி என்பது நிறைய இருந்ததுனால மறுபடி முயன்று வெற்றி பெற்ற என்னுடைய மாணவி என்று கருமுருகன் ஐயா அவர்கள் சொல்லும்போது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உரைப்பொழிவு ஆற்றிய மேரி ரோஸ்லின் அம்மா அவர்கள் ஏற்கனவே இந்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு இந்த நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமானவங்க தான். அவங்களுடைய உரை பொழிவானது மிக அருமையாக இருந்தது. இந்த திருக்குறள் இந்த அதிகாரம் 67வது அதிகாரம் ஒரு சிறப்பான ஒரு அதிகாரம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் இருக்கிற திருக்குறள் வந்து 1330. அதை 2ஆ பிரிச்சோம்னா 665 வரும். பாதியில 665 குறள் முடிஞ்ச பிறகு 2வது பாதியில முதல் குறளாக வரக்கூடியது இந்த 666வது குறள். 6 6 6 அப்படின்னு இருக்கு. 6 என்றாலே சிறப்பு தான். அதுல 6 6 6 என்று 3 ஆறுகள் சேரும்போது யமுனை, சரஸ்வதி 3 நதிகளும் சேருமிடம் மிக எப்படி நம்மளால போற்றப்படுதோ அதே மாதிரி இந்த குறளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அந்த 606வது குறள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். ஒரு செயலை செய்ய நினைத்தவர் உறுதியுடையவராக இருந்தால் நினைத்தவற்றை நினைத்தபடியே செய்து முடித்து வெற்றி காண்பர் அப்படிங்கிறது நம்ம அந்த குறளை படிக்கும்போது இதே நம்ம அன்றாட நம்ம செயல்களை செய்யும் போது மனதில் உறுதி இருந்தாதான் நம்ம அந்த செயலை செய்ய முடியும். இந்த வினைத்திற்பம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள அனைத்து குறள்களும் நமக்கு மனதுக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய திருக்குறள்களாக இருக்குது. அப்படிங்கிறதுல ஒரு உறுதி தான் இருக்கு. அப்ப நம்ம ஒரு தொழிலை செய்பவனுக்கு மன உறுதி தான் முதல்ல தேவைன்னு முதல்ல சொல்லிட்டாரு. மன உறுதி வேணும், தூய்மையான செயலை செய்யணும். அப்படியே நம்ம செஞ்ச செயல் தூய்மை இல்லாததாக இருந்தாலும் மனம் தளரக்கூடாது அப்படின்று செயலை வந்து அதை முடிக்கிற வரைக்கும் பிறருக்கு சொல்லாம நம்ம செஞ்சு காமிக்கணும். சொன்னோம்னா அவங்க பலவிதமான குழப்பங்களை உண்டாக்கி ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்புறம் யாருக்குமே நான் செஞ்சிருவேங்கிறது ரொம்ப லேசு. நம்ம செய்ய அதில் இறங்கினா தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நானே இந்த திருக்குறள் எல்லாம் படிக்கும்போது நான் எங்களுடைய ஆட்சி தலைவரை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதை இன்னைக்கு எங்களுக்கு குரூப்ல இருந்து வந்தது. அதை போட்டேன். அதை என்னுடைய தோழி சரியாக பயன்படுத்தி விட்டார். அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பின்னூட்டம் அளிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரேவதி அம்மா மகிழ்ச்சி, நன்றி. இந்த வினைத்திற்பம் என்ற அதிகாரத்திற்கு ஒரு பெருமை, சிந்தனைக்குரிய ஒரு பெருமை சேர்த்துள்ளீர்கள். நல்ல சிந்தனை, உங்கள் விளக்கம் அருமை, பாராட்டுக்கள். அடுத்து பின்னோட்டம் தருபவர்கள் பாலாஜையா, பின்னோட்டம் தர்றீங்களா? பாலாஜையா, வேறு யாரும் பின்னோட்டம் தர்றதா இருந்தா கையை உயர்த்துங்கள். அருமையான தலைப்பு, அருமையான உரையாசிரியர்,
அத அத வந்து நம்ம பெருமைப்படுத்தும் விதமாக பின்னோட்டம் வழங்கினால் அந்த உரையாசிரியருக்கும் நிகழ்ச்சி நடத்துபவருக்கும் பெருமையாக இருக்கும். பின்னோட்டம் அளிப்பதில் என்ன தயக்கம் என்று தெரியவில்லை. நல்ல ஆளுமைகள் தான் நம்மளோட மன்றத்துல இணைஞ்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பின்னோட்டம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து ஆயிஷா, வாங்கம்மா, பின்னோட்டம் தருக. ஆயிஷா, கை வைத்திருக்கீங்க. மாலை வணக்கம் தோழமைகளே. குரல் கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது. நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு நான் மன்றத்துக்கு வந்திருக்கேன். அதுவே பெரிய சந்தோஷம். வந்ததும் இன்னைக்கு வினை சிற்பம் ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. அவங்களும் மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஆளுமை கலந்த ஒரு ஒரு 20 வயசு கம்மியான மாதிரி ஒரு ஃபீல். நான் ஒரு காலேஜ்ல உட்காந்துருக்க மாதிரியும் இப்போ என்னோட பேராசிரியர் எனக்கு நடத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் நான் அப்படி ஒரு ஃபீலுக்கு நான் மன்னிக்கணும், தமிழ் வரல. அந்த வெக்காபுலரியோட அந்த பொருளை சொல்லிட்டு, வார்த்தைகளோட பொருளை சொல்லிட்டு, அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு, அந்த கடைசியில அவங்க முடிக்கும்போது எப்படி முடிச்சாங்கன்னா, முதல் குறள்ல இருந்து 10வது குறள் வரைக்கும் அந்த தொகுப்பை சொல்லி முடிச்சாங்க. சோ புரிஞ்சிச்சுங்களா மாணவர்களே உங்களுக்கு அப்படின்னு அம்மா, நீங்க பேசுறது கேட்கல எங்களுக்கு. என் குரல் கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கம்மா. நடுவில் ஒரு கால் வந்துருச்சு, மன்னிக்கணும். பரவாயில்லைங்கம்மா. அப்படின்னாலே கொஞ்சம் திட்டத்தோட வினை செய்ய வேண்டியதாதானே இருக்கு. அதுக்கு நிறைய இடையூறுகளும் வரும். அதுக்கும் தாண்டி நம்ம அந்த வினையை முடிக்கிறது தான் நம்ம சிறப்பு. அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு. இது சொல்றதுக்கும் பின்னூட்டம் சொல்றதுக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. ரொம்ப அழகான நிகழ்வு. என்னோட வாழ்த்துக்கள். அவங்களும் அழகா அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அதை தாண்டி வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்காக அந்த முயற்சிக்காக அவங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம தமிழ் அம்மாவுக்கு ரொம்பவே ரொம்பவே நன்றிகள். ரொம்ப அழகான ஒரு உதாரணங்களோட, ரொம்ப அழகான ஒரு நடையோட, ரொம்ப பொறுமையான ஒரு அணுகுமுறையோட, தெளிவான உச்சரிப்போட, அந்த 10 குறளும் அப்படியே மைண்ட்ல பிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. இதுல என்ன கஷ்டம்னா, நாளைக்கு நான் வினை செயல் வகை, இதுக்கு மேல இந்த வினையை பத்தி என்னடா சொல்றதுன்ற மாதிரி எனக்கு இப்போ சோதனையான கட்டத்துல கொண்டு வந்து விட்டாங்க அம்மா. என்ன நாளைக்கு நான் என்ன பண்ண போறேனோ தெரியலன்ற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஃபுல்லாவே பினிஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளவு அழகா மனசுல ஏத்திட்டாங்க. நன்றிகளும் வாழ்த்துக்களும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சிறப்பா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. பின்னூட்டம் வழங்கிய அம்மா அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான பின்னூட்டம். நல்லா குறிப்பிட்டு ஒன்னொன்னையும் குறிப்பிட்டு சொன்னீங்க, அருமை. நீங்க சொன்ன மாதிரி உரையாசிரியர் வந்து எல்லா குறளுக்கும் விளக்கம் உதாரணம் கொடுத்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவோம், அதுக்கு ஒரு உதாரணம் காட்டினாங்க பார்த்தீங்களா? தேர்தல் வாக்குறுதிகள். அது நச்சுன்னு மனசுல போய் உட்கார்ந்தது. என்னமா அள்ளி விட்டாங்க, எல்லாருமே நம்பி இருந்தோம். கடைசியில கிடைச்சது என்னவோ பட்டநாமம். எனக்கு அவங்க சொன்ன உதாரணத்திலே அதுதான் மனசுல போய் சம்மணம் போட்டு உட்காந்துக்குச்சு. அருமையான உதாரணம். அடுத்து வேற யாரும் பின்னோட்டம் தர வரீங்களா? அடுத்து நல்லாசிரியர் அவர்களை பின்னோட்டம் அழைக்கலாமா? இல்ல வேறொருவர் யாரும் வருவதாக இருந்தால் கையுயர்த்தும். அடுத்து நம் மன்றத்தின் மதிப்பிற்குரிய ஐயா நாகராஜன் அவர்களை பின்னூட்டம் அளிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
மகிழ் மாலை நேரத்தில் மகிழ்வோடு வணங்கி மன்றத்தோடு தொடர்கின்றேன். சொல்லுதல் யார்க்கும் எளிய என்பதை சற்றே மாற்றுகின்றேன். சொல்லுதல் சகோதரிக்கு இனியது என்று சொல்லுகின்றேன். அதனால்தான் பாரதி ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று சொன்னார். மிக அற்புதமாக தொழுது படித்ததனால்தான் விழுதி இறக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு மிக அற்புதமாக எவ்வாறு தாலாட்டி இனிமை கூட்டுமோ அப்படி தன் தால் ஆட்டி அற்புதமான சொற்குவைகளை வழங்கியிருக்கிறார்கள். மகாகவி பின்னும் சொல்லுகின்றான், சொற்குவை தாரீர் என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு ஒரு உறுதி ஊட்ட முடிகிறது திருக்குறளை கொண்டு, மிக நேர்த்தியாக உரை தர முடிகிறது. நகைச்சுவையாக சொல்வது வழக்கம். இருப்பதோ 1.25 அடி, ஆனால் 1000 பக்கங்கள் விளக்கம் தருகிறார்களே என்று சொல்லுவார்கள். அது சொல்பவர்கள் கருத்து அது. ஆனால் புதிதாக இன்றைக்கும் இப்படி வினைத்திற்பத்தை பார்க்க முடியுமா என்று சொன்னால் பின்னூட்டமே அதற்கு சான்று. சகோதரி சொன்னதினாலே மன்றம் மிக மனநிறைவு பெற்றிருக்கிறது. முதற்கண் பாராட்டுகளும் நன்றி கலந்த வணக்கங்களும். அடிக்கடி நான் சொல்லுவேன், நல்ல முத்துக்களை எவ்வாறெல்லாம் தேர்ந்தெடுத்து தருகிறது இந்த மன்றம் என்று கேட்பேன். சகோதரி உண்மையிலேயே நல்ல முத்து என்பதற்கு நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. என்ன சொல்லுது? which is unique way of thinking, intuitive, reflective, absorbing என்று 3 விதமான சொற்களை சகோதரிக்காகவே பைபிள் தந்திருக்கிறது என்று கருதுகிறேன். அதோடு மட்டுமல்ல, அப்சார்பிங் என்பதை அதைத்தான் நான் தொடங்க ஆரம்பித்தேன். தொழுது படித்ததனாலே தான் சொல்லிலே தமிழ் சொல் இனியது என்பதை நீர்மை எனலாகும் என்று இவ்வாறெல்லாம் அற்புதமாக செம்மையாக சொற்களை விளக்கும்படி, அதனால்தான் விரிவுரையாளர். அதை கருமுருகன் ஐயா ரொம்ப நேர்த்தியாக சுட்டி காட்டினார்கள். ஆய்வு மாணவர்களை பன்னாட்டு கருத்தரங்கங்களிலே பங்கேற்றதை, மிக நேர்த்தியான தமிழ் பணியை செய்ததென சுட்டி காட்டினார். அறச்செல்வி சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க. நச்சுன்னு எங்களுக்கு, ஆமா, நச்சு நச்சுன்னு சொல்றது எல்லாருக்கும் முடியும். பல சொல்லல் காமுறுவர், சில சொல்லல் தேற்றாதவர், இடையூறுக்கு மன்னிக்கணும். சில சொல்லல் தேற்றாதவர்கள் தான், ஆற்றாதவர்கள் தான், தங்களை மாற்றாதவர்கள் தான், சமூகத்தையும் மாற்றாதவர்கள் தான். அவர்கள் தமிழை ஏற்றாதவர்களான இல்ல, கம்மன் இருக்க மாட்டாங்க, எதையாவது பேசிக்கிட்டு கிடப்பாங்க. ஆனால் சகோதரி தமிழை, தமிழினத்தை தூற்றாதவர், மிகச்சிறப்பாக தமிழை, தமிழுக்கு எதிர்ப்பென்றால் நெஞ்சு ஆற்றாதவர், அப்படி கூட சொல்லலாம். தாய் தடிப்பினும் விடேன்னு ஏன் கொதிக்கிறான் பாவேந்தன். ஆகையினால மிக நேர்த்தியான உங்கள் உரை. சகோதரி முற்றோதல் செய்ததும் மகிழ்ச்சியாக இருந்தது. கற்றோதினார் தானே முற்றோதல் செய்ய முடியும். ஆகையினால இருவருமே மிக அற்புதமாக கற்று ஓதி இருக்கிறீர்கள். ஏன் ஓதாமல் என்று சொல்ல வேண்டாம்? இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு முகவரி தருகிறான் மகாகவி. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுகிறான். உதாரணத்துக்கு கூடவே ஒருவரை சொல்றான், கம்பனை சொல்லி சிறப்பான கம்பனுடைய விளக்கத்தை, விருத்தத்திற்கு கம்பன் என்றெல்லாம் பாராட்டி இருந்த காலத்துல மகாகவி இப்படி சொல்லுகிறான், கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் என்று சொல்லுகிறான். ஆகையினால தமிழுக்கு கதியாய் எவ்வாறு சிங்காரவேலனார் குறிப்பிட்டாரு, திருவள்ளுவரும் கம்பனுமாய் இருக்கிற இந்த நிலையில சகோதரியே வாழ்த்துகின்றேன். நதி ஒன்று ஓடுகிறதாம், அதை ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்றான் கம்பன். அந்த நதியானது பாவலர்களுடைய உரையை போல என்று பார்க்கிறோம். சகோதரி ரொம்ப அழகா தொட்டு காண்பித்தார்கள். முச்சங்கமம் இன்றைக்கு மிக அற்புதமான நதிகளின் இணைப்பு என்று உங்களை பாராட்டினார். அதே நேரத்துல இப்படின்னு நினைக்கிறேன், நீங்க ஆணி என்று சொன்ன உடனேயே உழுவார் தானே உலகத்திற்கு அச்சாணி என்று சொல்றாங்க. 1032 குறள்லையும் சொல்லியிருக்கிறேன். உழுவார் அவங்கத்தான் உலகத்திற்கு ஆணி.
அதோடு மட்டுமல்ல, தான் பசியாய் இருந்து பிறருக்கு பரிமாறுகிற தாயை போல. தான் பசித்தும் தான் வியாபாரம் மட்டும்தான் செய்ய முடியும். ஏழ்மையிலே இருக்கிற ஏழ்மையிலே இருக்கிற முதியோர்கள் தங்களுக்கு தாங்களே உழைக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தினாலே உழைக்கிறார்கள். முடியாம உழைக்கிறாங்க. நான் எப்பயுமே போனா அந்த ஆயா கிட்ட, அந்த பாட்டி கடைக்கு தான் போவேன். ஏன்னா, அவங்களது புடிச்சிருக்குது, புடிக்கல. அத விட்டுடுங்க. எனக்கு நோக்கம் என்னன்னா, ஒரு வேளை சாப்பிட்டால் அந்த அம்மா கையால சாப்பிடணும். ஏன்னா, அந்த அம்மா உழைப்புக்காக ஒரு மதிப்பு தர வேண்டும் என்று எப்பொழுதுமே நான் நினைப்பேன். எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. ஆமா, உடனே அந்த ஆயா கடைக்கு போயிடுவார் ஐயா. அது நோக்கம் அல்ல. நண்பர்களே, நம்மை பொறுத்தளவுல மன்றமே இப்படி சொல்ல வேண்டும். சகோதரி தான் சொல்றாங்க, ஆய்ந்தவர் கோள். அப்போ ஒருவருடைய கொள்கையாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்போ? அது அந்த கை ஆகிய ஒழுக்கம் கொள்ளும்படியாக இருக்கிறது. ஆகையினால் தான் கற்கை என்பதும் கொள்கை என்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்க முடியும். அதுவும் கற்கை தான். அதுவும் ஒரு செயல்பாடு தான். கல்லுதல் ஆகிய தோண்டுதல் செயல்பாடு கற்கை. இது இங்கே கொள்கையாக மாறுகிறது. ரொம்ப அழகா சொன்னாங்க சகோதரி. இன்னொன்றையும் பைபிள் சொல்லுது, கம்பாஷனேட் நேம் ஃப்ராங்க் என்று சொல்லுகிறது. சகோதரி உண்மையிலேயே பீயிங் ஃப்ராங்க் ரொம்ப அழகா எடுத்து மொழிந்தார்கள். நாட் ஓன்லி தட், அறச்செல்வி சகோதரி அதுக்கு அட்ஜசண்டா ஒரு பின்னூட்டத்தை கொடுத்தாங்க. பட்ட நாமந்தான் என்று சொன்னார்கள். எப்பொழுதுமே சகோதரி அறச்செல்வி வெளிப்படையாக பேசக்கூடியவர். ரொம்ப அழகா அந்த தொடருக்கு பொருத்தமா இருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, லா சிஸ்டம் அண்ட் ஆர்டர் விச் ஷி பிலீவ்ஸ் ஆன். ஆகையினாலே சகோதரி பெயருக்கேற்றாற் போல உண்மையிலேயே மிக அற்புதமாக சட்ட ஒழுங்கு மாறாத, விதிமுறை மாறாமல் பரிமேலழகருடைய கருத்துக்களோடு ரொம்ப ஈர்த்து அழகா கொண்டு போனாங்க. உண்மையிலேயே உரையரங்கம்னா இதுதான். அந்த உரையையும் சொன்னார்கள், தங்களுடைய சிந்தனையினாலே உரைத்தும் சொன்னார்கள். ஆகையினாலே இங்கே இன்றைக்கு உரை வெற்றி பெற்றிருக்கிறது. சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க, 3 நதிகளின் சங்கமம் என்று பின்னோட்டத்துல. அது உண்மைதான். 661வது குறள்லையும் வினைத்திற்பம், 665வது குறள்லையும் வினைத்திற்பம், 670வது குறள்லையும் வினைத்திற்பம். மொத்தம் 3 இடத்துல வினைத்திற்பம் என்கிற சொல்லை புழங்கி இருக்கிறாங்க. ஆகையினால நான் சகோதரி ஆயிஷா அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த சங்கப்பலகை நீங்கள் எத்தனை பொருளை ஏற்றினாலும் தகும், விரிந்து இடம் கொடுக்கும். ஆகையினால சகோதரிக்கு ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும். மன்றம் மட்டும் மிகச்சிறப்பான விஸ்தீர்ணமான மனமுடையது அன்று, திருக்குறளும் இடம் உண்டு. ஆகையினால பொருள் செயல் வகையையோ வினை செயல் வகையையோ நீங்கள் இயைத்து கூட பேச இருக்கிறீர்கள். அது உங்களுடைய போக்கு நன்றாகவே இருக்கும். அதற்கு முதற்கண் வாழ்த்துக்களை சொல்லி, இன்றைய உரைக்காரர் உண்மையிலேயே மிக நேர்த்தியாக உரையை செய்தார். அப்புறம் 312வது குறளை நினைச்சு பார்த்தேன். மாசற்றார் கோள் என்று ஒன்றை சொல்றார். இங்கே சகோதரி சொன்னாங்க ஆய்ந்தவர் கோள் என்று. அப்போ கொள்கை என்பது மாசற்றவருடைய கொள்கையாக இருக்கிற பொழுது நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த மன்றம் எவ்வாறு செதுக்கி ஒதுக்கி நேரத்தை தருகிறதோ, அப்படி இன்றைய உரைக்காரர் மாசற்றவருடைய கொள்கைக்கு எடுத்துக்காட்டானவர். மிகச்சிறப்பான ஆய்ந்தவர் கோள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி 2 குறளாகவும் சகோதரி நீங்கள் ரோஸ்லின் அவர்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, இன்றைக்கு ரொம்ப ஆச்சரியம். முருகனையா தொடங்கிய சங்கப்பேழை மிக அற்புதமாக மறுபடி வெற்றி செல்வி அவர்களுடைய கையில வழங்கப்பட்டிருக்கு. நான் ஒரு செல்வி என்று ஒரு பட்டம் கொடுத்த மத்தியில் இன்றைக்கு வெற்றி செல்வி என்று ஒருங்கிணைப்பாளரை சகோதரியை பாராட்டுகின்றேன். மன்றத்தில் இவற்றையெல்லாம் உங்களோடு கலந்து பேசுவதற்கு இனிய வாய்ப்பாக இன்றைக்கு அமைந்தது. அறமையா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மன்றம் மாமேதைகளுக்கு மட்டுமல்ல மனம் படைத்தவர்களுக்கும் உண்டு என்று சொல்லுவாங்க. எவ்வளவு எளிமை! நான் நெகிழ்ந்து போவேன் அந்த வரிய அறமையா சொல்லும் பொழுது. அவர் அறமையாவை பற்றி சகோதரி மேரி ரோஸ்லின் அறிந்திருப்பார். இருந்தாலும் சொல்லுகிறேன், மிகச்சிறந்த எழுத்தாளர், அவருடைய ரத்தம். அதனால்தான் நேத்திக்கு உரையில
நான் கலந்து கொள்ள முடியல. தன்னுடைய மகள் தமிழ் மிக தமிழ் என்று பெயர் வச்சிருக்காங்களே என்று கேட்டார்களாம். அப்போ அதை பொருத்தி காட்டுறார் அறமையா. ஆகவே வாரிசு வாரிசா பாருங்க, தமிழ் குடும்பம் அவங்க. சகோதரியினுடைய சிந்தனைக்காக பதிகின்றேன். அவர் தன்னுடைய மகளாரை சொல்லுகிற போது சொன்னாரு, என்னுடைய மகளுக்கு தமிழ்னு பேரு வந்து எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க, இங்கிலீஷு ஜப்பான்லாம் வைப்பாங்களான்னு. அது இட் இஸ் நாட் லைக் it is the hardest language to learn is Tamil, whereas sweetest language is like Malayalam that we can proud இல்லையா? ஆகையினால சகோதரி மேரி ரோஸ்லின் அவர்களையும் மன்றத்தையும் இந்த முற்றுவதல் செய்த சகோதரியும் வாழ்த்தி வணங்கி ஒருங்கிணைப்பு செய்கின்ற எங்கள் உரைச்செல்வி சகோதரி அறச்செல்வி அவர்களையும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கும் நன்றியோடு அனைத்து குழுவினரையும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நல்லாசிரியர் முனைவர் தீகா நாகராஜன். நன்றி, வணக்கம். நீண்டதொரு பின்னூட்டம் அளித்த ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களது உரை எப்போதுமே சரளமாக நாவில் சரஸ்வதி நடனமாடுவாள் போலும். அந்த அடுக்குமொழி, எதுகை மோனை, ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு கூறல், இதெல்லாம் மிக யதார்த்தமாக எளிமையாக அது பாட்டு வந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு பின்குறிப்பும் இல்ல. பேசும்போதே தமிழ் விளையாடுகிறது. அவரது வார்த்தைகள் வந்து ஒன்னொன்னும் நம்ம கவனிச்சு மனசுல ஆச்சரியப்படத்தக்கதாதான் இருக்கும். அந்த வாக்கியங்களே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படத்தக்க வகையில் சொல்லாட்சி அதிகமா இருக்கும். இன்று அனைவரையும் பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கு மன்றத்தின் சார்பில் நன்றி. அடுத்து அம்மா உரையாசிரியர், இன்னைக்கு நீங்க எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. வணக்கம். இன்றைய நிகழ்வில் பின்னோட்டம் அளித்த அனைவருக்கும் முதற்க நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அருட்செல்வி அம்மா அவர்களுக்கும், ரேவதி அம்மா அவர்களுக்கும், மற்றும் ஆயிஷா அவர்களுக்கும், ஐயா நடராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மிக பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பின்னோட்டத்தினால்தான் என்னுடைய உரை புகழ் பெற்றது என்பதை நான் இங்கு பணிபுடன் கூறிக்கொள்கிறேன். இந்த மாமன்றம் எனக்கு மிகச்சிறந்த வாய்ப்பை கொடுத்திருக்கு. அதற்கும் பொதுச் செயலாளர்களுக்கும், கருமன் அவர்களுக்கும், மற்றும் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்து இன்று நமது கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் ஐயா மருத்துவர் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். ஐயா அவர்களை நிறைவுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த ஜெயஸ்ரீ அவர்கள் மிக அருமையா சொன்னாங்க. நம்ம மேரி ரோஸ்லின் நம்ம மிக ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு நடைமுறையான விளக்கத்தை சொல்லி நம் மனதில் ஆழ பதிய வைத்திருக்கிறார். அருமை. எல்லா உரைகளுமே, எல்லா குரலுக்கான உரைகளுமே மிக அருமையா இருந்தது. அந்த இதுல நம்ம உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து, இது இன்னைக்கு மாணவர்கள் மத்தியிலேயோ இல்ல பொதுமக்கள்கிட்டயோ இதை நம்ம ரொம்ப அதிகமாக கொண்டு போகக்கூடிய ஒரு குரலாக இருக்கு. உருவு கண்டு எல்லாமைன்றது எல்லா இடங்கள்லையும், இப்ப சின்ன பள்ளிக்கூடங்கள்ல இருந்து பெரிய கல்லூரி வளாகங்கள், பல்கலைக்கழகங்கள், பெரிய பெரிய நிறுவனங்களை கூட இது நடக்குது. இதெல்லாம் வினை திட்பத்துக்குள்ள ஏன் இதை வச்சாரு? உருவு கண்டு எல்லாமே வேண்டும். அது ஒரு உதாரணம் சொல்றது. ஒரு பெரிய உருண்டோடக்கூடிய பெரிய தேருக்கு சின்ன அச்சாணி தான் ஒரு அச்சாணியை போன்றவர்களாக அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. இந்த குரல் எல்லாமே அருமை. மனத்தின் உறுதி எப்படி இருக்க வேண்டும், ஒரு செயலை செய்யும் சொல்வது மட்டும் இல்லை, செயலை செய்ய வேண்டும். செயலை செய்யும் போது எவ்வளவு மன உறுதி உடையவர்கள் எல்லாம் ஜெயிப்பார்கள் என்றையும், செயல் செய்வதற்கு முன்பே அதனுடைய முடிவை வெளியே சொல்லக்கூடாது என்றது. இப்படி ஒவ்வொரு குரலிலையும் நமக்கு இது அமைச்சர்களுக்கு இல்ல அரசர்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட, இன்றைய அளவில் நான் ஒவ்வொரு தனி மனிதரும் ஒரு செயலை செய்யும் போது எவ்வளவு மன உறுதியோடு அந்த செயலை அணுக வேண்டும் என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணங்களாக இந்த குரல்கள் உள்ளன. மிக அருமையான முறையில் சொல்லிய அந்த நம்ம மேரி ரோஸ்லின் அம்மா அவர்களுக்கும் பின்னூட்டம் வழங்கிய, இன்னைக்கு நேத்து ஒரு சிவசுப்ரமணிய ஐயா இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ராஜபாளையத்துல ஒரு நிகழ்ச்சி கரிசல் இலக்கிய விழால அதுல இருக்காங்க. இன்னைக்கு கருமுரன் ஐயாக்கும் வேற ஒரு வேலை இருந்தாலும் அறச்செல்வி அம்மா
பணி என்னைக்கு சொன்னாங்கன்னு தெரியல, இப்ப கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனாலும் அரசியல் மிக நல்ல முறையில் ஒருங்கிணைத்து மிக அருமையா சொன்னாங்க. நம்ம டீச்சர் சொன்ன மாதிரி 3 ஆறுகள் சங்கமிக்கிறதுன்றது சொன்னது. நம்ம நாகராஜன் ஐயா வழக்கம் போல மிக சிறந்த உரையாற்றினார். இன்றைய ஒரு நிகழ்வுக்காக கலெக்டர் வீட்டுக்கு சென்ற போது அவருடைய மகள் தமிழ் ஓவியான்னு பேர் அவளுக்கு. அப்ப சொன்னாரு, ஏன் இங்க பாரு ஓவியா, உன் பேர் தமிழ் ஓவியா, இந்த மாமா வந்து தமிழ்னு பேர் வச்சிருக்காங்க அவங்க மகளுக்கு சொன்னாரு. அப்ப அவர் அந்த ஆட்சியர் மேல உள்ள அந்த தமிழ் மொழியின் மேல உள்ள பற்று அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் பேசிட்டு இருக்கப்ப அப்பா வந்து பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சா தமிழ் வாழ்கன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தான் மத்த ஏதாவது எழுதப்பா அவர். அதே மாதிரிதான் அவரும் ஒரு புது பேனா வாங்கினாருன்னா தமிழ் வாழ்கன்னு எழுதிட்டு தான் மத்த இது எழுத ஆரம்பிப்பார் போல. இப்படி பல ஒற்றுமைகள் பேசிட்டு இருந்தார் இன்னைக்கு. ஐயா நாகராஜன் ஐயா அன்னைக்கு சொன்னதை வச்சு சொல்லி இருந்தாங்க. எல்லாம் அருமை. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நம்ம மருத்துவர் ஐயாவை பற்றி நான் ரேவதியிடம் அடிக்கடி பேசுவேன். அவள்கிட்ட நான் கேட்ட ஒரு மிகப்பெரிய சந்தேகம், ஐயா எப்பொழுது உறங்குவார், எப்பொழுது சாப்பிடுவார்? ஏன்னா நிறைய கூட்டங்களில் கலந்து கொள்கிறார், இலக்கிய கூட்டங்கள், இலக்கிய சொற்பொழிவுகள், அதையும் தாண்டி தனது மருத்துவ பணியும் தொய்வில்லாமல் செய்கிறார். அவர் குடும்பத்தையும் எப்படி நிர்வகிக்கிறார், எப்பதான் தூங்குவாரு, எப்படி இவர் ஓய்வு எடுப்பாரா எடுக்க மாட்டாரா, இவரால எப்படி சமாளிக்க முடியுது அப்படின்னு அடிக்கடி எனது தோழி ரேவதி கிட்ட மருத்துவர் ஐயாவை பத்தி நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். உண்மையிலே ஒரு மருத்துவராக இருந்து தமிழில் இவ்வளவு ஆர்வத்துடனும் இவ்வளவு வினைத்திற்பம் ஐயாவுக்கும் பொருந்தும். இவ்வளவு தூரம் வந்து அந்த தமிழ் மீது ஆர்வத்தின் காரணமாக எவ்வளவு செயல்பாடுகள். இந்த யூடியூபை ஓபன் பண்ணா ஐயா நிகழ்வுகள் நிறைய வருது, பதிவுகளும் பாக்குறேன். மிக மிக ஆச்சரியம். ஏன்னா மருத்துவத்துறை என்பது பொதுவாவே தவறாக என்ன வேண்டாம் ஐயா, மருத்துவத்துறை என்பது பொதுவாவே பணம் சம்பாதிக்கதான் இருக்கிறது. அதை தாண்டி எந்த மருத்துவரும் வெளி உலகத்திற்கு வெளியில வரமாட்டேன்றாங்க. நிகழ்ச்சிகளாகட்டும் எதா இருந்தாலும் இல்ல, அவங்க வட்டம் வந்து அந்த மருத்துவத்துறை சார்ந்தே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான காலகட்டத்துல, இந்த நவீன யுகத்துல இலக்கிய பணிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு இவ்வளவு ஒரு அருமையான நிகழ்ச்சி, காலம் இந்த பூமி உள்ளவரை இந்த நிகழ்வுகள் வந்து அப்படியே இருக்கும் உங்கள் பெயரை தாங்கி கொண்டு. அப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இந்த பெருமைக்குரிய நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துவதும் மட்டுமல்லாமல் சாதாரணமான எங்களையும் நாங்களும் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள். அதுவும் இன்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பை தாங்களும் நமது ஒருங்கிணைப்பாளர் கருமுருகன் ஐயா அவர்களும் எனக்கு வழங்கியமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் உரைக்கும் நன்றி ஐயா. நாளைய நிகழ்ச்சியை சொல்லிடுங்க. நாளைக்கு அறிவித்து விடலாமா? நிகழ்ச்சி அருமை. இன்றைய நிகழ்ச்சியை மன நிறைவுடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு சந்திப்போம் என்று கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.